அதாவது போகிற வழியில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அது பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பாருங்கள். இந்த வண்டி காலி. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து Day 7 நம்ம வந்து உதய்பூரில் இருக்கோம். அண்ட் உதய்பூர்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி பிச்சோலா லேக் வியூ இருக்கிற மாதிரியே நம்ம ரூம். நான் வந்து ரூமோட டாப்பில் இருக்கேன், ரூஃப் டாப்பில் இருக்கேன். பாருங்கள் நம்ம வியூ பாருங்கள். ஸோ நடுவில் வந்து ஒரு குட்டியாக ஒரு டெம்பிள் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ படத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதை எந்த படம்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஸோ நான் உட்காந்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். இந்த ரூம்ஸோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். ஒரு தென்னை மாதிரி போட்டு அதில் குஷன்ஸ் போட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டல் தான் இது. ஸோ எங்களுக்கு 2000 per ரூம் கொடுத்தாங்க. நார்மலி வந்து 2500 அந்த மாதிரி இருக்கும். ரூமும் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ரூமில் இருந்து வியூ அழகாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் பார்க்குற லேக், இந்த லேக் தான் வந்து ரூமில் இருக்கிற வியூ. உதய்பூர் த சிட்டி ஆஃப் லேக்ஸ்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா இந்த ஊரில் 5 மேஜர் லேக்ஸ் இருக்குது. அதை சுற்றியே இந்த எல்லா ஹிஸ்டாரிக் ஃபோர்ட்ஸ், பேலஸஸ் இது எல்லாமே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பேலஸ் சிட்டி பேலஸ்ன்றது நம்ம இருக்கிற லேக் பிச்சோலா ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம இந்த ஊரில் 2 நாள் இருக்க போகிறோம். அண்ட் இந்த 2 நாளில் இந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த ஊரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கிறது தான். வெறும் 2 வீலர்ஸ் மட்டும்தான் போக முடியும். அதுலேயும் எங்கே பார்த்தாலும் மெயின்டெனன்ஸ், ரோட் பிளாக்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ் வேறு. ஆனால் சீக்கிரமே பழகிடுச்சு. நாங்களும் லோக்கலாக மாறிட்டோம்ல. இந்த ஊரில் நிறைய லேக்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரிட்ஜஸும் இருக்குது. குட்டியாக அழகாக நடந்து போகிறதுக்கா வண்டி போகிறதுக்கானே தெரியாத மாதிரி பிரிட்ஜஸ். இந்த தெருவிலலாம் மேக்ஸிமம் ஆட்டோ தான் பார்க்க முடியுது. கார்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சில இடத்துல மட்டும்தான் நம்மளால் கார் பார்க்க முடியும். அண்ட் எங்கே கார் வருதோ அங்கே கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் தான். நாங்கள் லஞ்சுக்கு வெளியே கிளம்பும் போதே எனக்கு தெரிஞ்சு டைம் 2 o'clock இருக்கும். ஏன் இவ்வளோ லேட்னா, அன்றைக்கி 5 o'clock தான் நாங்கள் உதய்பூரை ரீச் ஆனோம். ஒரு 19 hour ரைடுக்கு அப்புறம். அதை நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு எபிசோட் 6 போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நட்ராஜ் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து தாலி ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருந்தாலும் டைம் வந்து ஒரு 2:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் தாலிலையும் சாப்பிடல, அதனால் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த நட்ராஜ் ரெஸ்டாரண்ட் இவங்களோட தாலிக்கு ரொம்பவே ஃபேமஸ். இந்த தாலியில் மற்ற ஊரில் கிடைக்காத சில ஐட்டம்ஸும் இருந்தது. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எவ்ரி டே வந்து இவங்களோட மெனு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி போனாலும் போர் அடிக்காது. நாங்கள் சாப்பிடும் போது நான் இந்த தாலியில் ஸ்பெஷலாக பார்த்தது டோக்லா தான். சப்பாத்தியில் வெண்ணெயை தடவி வருங்க, எப்படி தடவி வெண்ணெய் மட்டும்தான் இருக்குது சப்பாத்தியில். சப்பாத்தி சைஸ் என்னவோ குட்டியாக இருக்குது, ஆனால் ஃபுல்லாக வெண்ணெய் தான். அன்லிமிட்டட் அது, அன்லிமிட்டட் எல்லாமே. I need to take photo like this with the papad.
நீங்கள் உதய்பூர் வந்தால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். टॉप फ्रॉम द टॉप ये सिटी पैलेस से आगे अच्छा 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 तो वहाँ से अच्छा दिखेगा. अच्छा. ये एकलिंजी टेम्पल कैसा है? वो भी अच्छा, वो भी अच्छा. ये चूहे का मंदिर होता है ना, यहाँ पे नहीं है वो? वही तो बोल रहा हूँ मैं आपको, करनी माता का. கர்ணி மாதா. சரி, நான் வந்து நட்ராஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். மீல் சூப்பராக இருந்தது. அன்லிமிட்டெட் மீல்ஸ் என்னம்மா சர்வ் பண்ணுறாங்க. எந்த தட்டில் இருக்கிற என்ன கேட்டாலும் அன்லிமிட்டெட், தயிர் தவிர. தயிர் மட்டும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ரிவ்யூஸ்லேயுமே டாப் பிளேசஸ் டு ஈட் இன் உதய்பூர்னு இருக்கும். அதில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா டோக்லா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டோக்லான்றது லைட்டாக இட்லி மாதிரி ஒரு டிஷ்ஷு. உதய்பூரில் இடமே இல்லை போல இருக்குது எதுக்கும். குட்டி குட்டியாக இருக்குது தெரு, ரோடு குட்டி குட்டியாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் ரோட் பிளாக்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு. रोप पर जाने का रास्ता, रोप वे அதாவது ரோப் சவாரி ஜானே கா ராஸ்தான்னு போட்டிருக்கு. ஸோ அதான் நம்ம ரோப் வேக்கு போயிட்டுருக்கோம். இப்போது கர்ணிகா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கும் போல் இருக்குது இந்த ரோப்பு. இங்கே ஒரு குட்டி லேக் இருக்குது, பியூட்டிஃபுல் இல்லை? இந்த கர்ணி மாதா மந்திர் போட்டிருக்கு. நான் பேச 2-3 வார்த்தை நீங்கள் கற்றுக்கிட்டா போதும், வழி கேட்டுக்கலாம். இடம் பேர் சொல்லி கிதர் ஹே அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குது அப்படின்றது, கேசே ஜானா ஹே அப்படின்னா எப்படி போகிறது, அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்ஷன் நேவிகேஷன்லாம் போட்டுடலாம் லோக்கல் பீப்புள் வச்சு. என்னடா வழி இப்படி இருக்குது. இதுக்கெலாம் ஸ்டாண்டிங் பொசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பிடிச்சிருந்தா லேக் பிச்சோலா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த லேக் பிச்சோலா உதய்பூரோட ஒன் ஆஃப் த மெயின் லேக்ஸ். நம்ம ஃபர்தராக பார்க்க போகிற சிட்டி பேலஸ் ஒரு மேஜரான அட்ராக்ஷன் உதய்பூரில், அது இந்த லேக் பிச்சோலாவில் தான் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ரோப் வே போகிறதுக்கான கவுண்டரில் வந்திருக்கோம். ஸோ ரோப் வே வந்து கர்ணிகா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு தான் கீழே வந்து இறங்குது. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி கீழே வரலாம். அதுக்கப்புறம் நம்ம மான்சூன் பேலஸ் போகிறோம். தீம் பார்க்கில் தான் போயிருக்கேன் இது வரைக்கும். ரோப் வேலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக போனதில்லை, फर्स्ट टाइम. ये 250, ठीक है बराबर. इधर नंबर लगवा लीजिए. आने जाने का टिकट आप एक केबल कार में 6 से 7 मेंबर बैठते हैं. अच्छा. एक का टिकट है 113.50. इसमें 454 में आप 2 ही जाओगे, 2 ही आओगे. प्राइवेट रहेगा आना और जाना. ये कॉमन और प्राइवेट का ही है. இதிலேருந்து எடுக்கிற வீடியோவே பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் மாதிரி தான் இருக்குது. நல்ல வியூ. ரோப் கார் வந்து புதுசு ஒன்றும் கிடையாது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கிற வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே வந்து லேக் இருக்குது, அப்புறம் அந்த பேலஸ் தெரியுது அழகாக. ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இடத்துல வந்து செட் பண்ணியிருக்காங்க ரோப் கார். ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இப்போது ரோப் காரில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். உதய்பூர் சிட்டியோட நல்ல வியூ கிடைக்குதுங்க. பட் மவுண்டன் பேலஸில் இதை விட நல்ல வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு நம்ம அங்கேயும் போகிறோம். பட் இங்கே இருக்கிற சில ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து என்னென்ன தெரியுதுன்றது உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த கர்ணி மாதா டெம்பிளோட வியூ பாயிண்ட்லேருந்து உதய்பூரோட ஃபுல் சிட்டி நம்ம பார்க்கலாம்.
ஆனால் இதை விட மான்சூன் பேலஸில் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி மான்சூன் பேலஸ் நாங்கள் போகிறதுக்குள்ளே சன்செட் ஆயிரும். அதனால் இன்றைக்கான பிளானில் மான்சூன் பேலஸ் எங்களால் ஃபிட் பண்ண முடியல. அதனால் அதுக்கான ஆல்டர்னேட் தேடிட்டு இருந்தோம். இந்த கோயிலில் ஒரு மெசேஜ் எழுதுன மாதிரி ஒரு போர்டு படித்தேன், நல்லா இருந்தது, அதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்ன போட்டிருக்குன்னா, आपकी पढ़ाई का कोई महत्व नहीं रह जाता है यदि आपके द्वारा फेंका गया कचड़ा अगली सुबह कोई अनपढ़ व्यक्ति उठाता है. அப்படின்னா உங்களோட படிப்புக்கு ஒரு யூஸும் இல்லை, நீங்கள் உங்கள் மூலமாக தூக்கி போட்ட குப்பையை அடுத்த நாள் ஒரு படிக்காதவன் எடுக்கிறான் அப்படின்னா, பொறுக்கிறாங்க அப்படின்னா உங்கள் படிப்புக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? ஸோ இங்கே நீங்கள் ஸ்கூட்டியும் ரெண்ட் எடுத்துக்கலாம். சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸ்கூட்டியும் ரெண்ட் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் என்னென்னு எனக்கு தெரியல, அந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி நீங்கள் கேளுங்க, விசாரிச்சுக்கோங்க வர்றதுன்னா என்ன ப்ரைஸ் என்ன இதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லோக்கலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்புறதை விட நம்ம இந்த மாதிரி வெஹிக்கிள் ரெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். உதய்பூரில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஐட்னரி பிளான் பண்ணும்போது நாங்கள் ஒரு தப்பு கணக்கு போட்டோம். அது உதய்பூருக்கு ஒரே நாள் ஒதுக்குனது தான். நாங்கள் உதய்பூருக்கு ஒரு நாள் சீக்கிரமாகவே அதை 2 நாள்னு இன்க்ரீஸ் பண்ணால் கூட உதய்பூரில் இருக்கிற நிறைய இடங்களை கவர் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உதய்பூரில் பார்க்குறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதய்பூரில் இருக்கிற 5 லேக்கும் நீங்கள் விசிட் பண்ணலாம். அதில் 2 முக்கியமான லேக்ஸ் பிச்சோலா லேக்கும் ஃபத்தேசாகர் லேக்கும். இந்த எல்லா லேக் சுற்றியுமே நீங்கள் நிறைய ஹிஸ்டாரிக்கல் அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். பேலஸஸ், ஃபோர்ட்ஸ், மியூசியம்ஸ், கேலரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லான ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் லேக் ஃபேஸ் பண்ண மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும். இதனாலேயே உதய்பூரை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமான்டிக் பிளேசஸ்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உதய்பூர் வந்தால் உதய்பூருக்கு 2 நாளைக்கு மேலேயே பிளான் பண்ணிவிட்டு வாங்க. அன்றைக்கி அந்த ஆரஞ்ச் பிங்கிஷ் ஸ்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் இந்த லேக்கோட ரிஃப்ளெக்ஷன் அது இன்னமும் அழகாக காட்டுது. ஸோ இன்றைக்கி டேயில் நம்ம நிறைய பார்க்கலாம் ஆக்சுவலாக. நைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரோப்வே போனோம். அந்த ரோப்வேயில் ஒரு கோயில் போனோம். அந்த கோயிலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது, அது பார்த்தோம். அப்புறம் லஞ்ச் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மான்சூன் பேலஸ் போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் சன்செட் ஆயிடுச்சு ஆல்ரெடி நாங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து திருப்பி வரும்போது. ஸோ மான்சூன் பேலஸ் நினச்ச மாதிரி போக முடியல. இப்போ இருட்டிருச்சு, இருந்தாலும் ஃபத்தேசாகர் லேக் போகிறோம். அதை சுற்றி நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு, எதுவுமே தெரியாது. ब्लूम बुटीक होटल कौन सा? ये सामने इसके अंदर जा सकते हैं? इसके अंदर आपका गाड़ी अलाउ रहता है. हाँ, आपका पर पर्सन 100 टिकट लगता है. अच्छा, திஸ் இஸ் மகாராணா பிரதாப் ஃபோர்ட். இது உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே சுற்றலாமா? ஆமாம், அது 7 பாயிண்ட் இருக்கும் உள்ளே. 7 o'clock வரைக்கும் அலோடு. இங்கே என்ட்ரி வாங்கிட்டு போகணும். பைக்குக்கு என்ட்ரியா, பைக் செப்பரேட்டாக என்ட்ரி. அப்புறமேட்டு கைடு வேணும்னா 200 rupees. அவன் கூடவே பைக்லேயே வருவான், கூடவே ஒரு இடமா ஒரு நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுப்போம். 200 ப்ளஸ் பைக்குக்கு ஏதோ 50-50. ஆமாம், ஒரு பைக்குக்கு. எல்லாமே ஹாலஜன் லேம்ப்பு தான், டே நைட் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படின்னா. சரி, ஓகே போ.
குதிரை மிரண்டுருச்சு, மிரண்டு அப்படியே ஓடிடுச்சு ஆளே இல்லாமல். அது போகிற வழி எல்லாத்தையும் இடிச்சிட்டே போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பாருங்கள், ஒரு வண்டியும் இடிச்சிட்டுருச்சு. இந்த வண்டி காலி, வர்ற 2 பைக் அடிச்சிச்சு. கொஞ்சம் டேஞ்சர் தான் கிட்ட நிற்கிறது, அதனால நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். अरे अपने आप भाग गए कि सारे देखना चाहिए था पूरे बहन जो गाड़ी 20,000 का गेट होगा यार, देख गेट की सामने मां चोटी बहन चो के साथ हरियाणा का है यार. பா என்ன ஃபோர்ஸில் ஓடிச்சது தெரியுமா? அதாவது போகிற வழியில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஏதோ பார்த்து பயந்துருச்சு கண்டிப்பாக. எல்லோரும் குதிரை ஓனரை திட்டுறானுங்க, செட்டில் பண்ண சொல்கிறானுங்க வண்டி டேமேஜுக்கு. குதிரை கண்ட்ரோல் இல்லாமல் ஓடினதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம்? பப்ளிக்கில் ஏதாவது பயப்படுற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. குதிரை மிரண்டு ஓடிடுச்சு, ஓனர் என்ன பண்ணுவான் பாவம்? இந்த வண்டி இடிச்சிருச்சு. இந்த கார் கதவு திறந்து இருந்துச்சு குதிரை ஓடும்போது, டோர் மூட மாட்டேன், இந்த டோர் நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. சரி ஓகே, சண்டை போட்டுக்கிறானுங்க. கைஸ், உதய்பூரில் ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம பெருசாக எதுவும் பண்ணல, நிறைய சொதப்பெல்லாம் நடந்து ஒரு வியூ பாயிண்ட் போனோம் மேலே, கர்ணிகா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில். ஸோ அது போயிட்டு அங்கே வியூ பாயிண்ட் பார்க்கும்போது உதய்பூரோட 2 சைடும் நமக்கு தெரிஞ்சுது. மான்சூன் பேலஸ் வந்து இதை விட ஹைட்டாக இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து லேக் ஷோர். ஆல்ரெடி உங்களுக்கு காலையிலே சொல்லியிருப்பேன், ரூம் காட்டியிருப்பேன். இதோட பெஸ்ட் பார்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான். ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிற பாஷான ஹோட்டல்ஸோட வியூ வந்து இந்த லேக் வியூ தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீப்பான ஹோட்டலும் கிடையாது. ஸோ ஒரு மீடியோக்கர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹோட்டல். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் இங்கே இந்த மாதிரி எட்ஜில் உட்காந்துட்டே நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ லேக் வியூ என்ஜாய் பண்ணிகிட்டே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 to 12 இருக்கும். 11 to 12 இருக்கும்ல டெம்பரேச்சர், 11 to 12 degrees இருக்கும். இதோட லோவஸ்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் போகுது. இப்போ வந்து 15 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏசியில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டேயோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் சீசன் பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் எந்த டைமில் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க என்ன ப்ரைஸ்னு. பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹைட் இன் உதய்பூர் இருக்குது, அப்புறம் லேக் பிச்சோலா ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. 2-3 இல்லை, இந்த தெரு ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் சோலோவாக வரீங்கன்னா ஹாஸ்டல் மாதிரி டார்மெட்ரி மாதிரி ஸ்டேவும் சூஸ் பண்ணலாம். பட் ஒரு குரூப்பாக வரீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அடுத்த எபிசோடில் நம்ம உதய்பூரில் இருக்கிற மற்ற பிளேஸஸை கவர் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சீரீஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.